ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கம் பேக் டு இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டான இப்போது ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். இப்போது நம்ம வானிலையில் சூடு பண்ணிட்டோம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இந்த கத்திரிக்காவை தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காவை போட்ட உடனே அது ஒரு இயற்கையான ஒரு சவுண்டு வருது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு கடவுளோட இதுதான். கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்கிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து தட்டில் வச்சுப்போம். அடுத்தது மசாலா என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது கத்திரிக்காய் எடுத்து வச்சாச்சு. மசாலாவுக்கு பெருஞ்சீரகம், பூண்டு, முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா எல்லாத்தையும் வதக்கி இப்போ எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். காய்ஸ், நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து இப்போ நல்லா வதக்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதில் வீட்டு மிளகாத்தூள் அதையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு வாட்டி வீட்டு மிளகாத்தூள் அரைக்கிறப்ப அதோட இன்க்ரீடியன்ஸும் நம்ம போடலாம். இப்போ இதை ஊற்றிக்கலாம். குழம்பு இப்போது கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம மாங்காய் துண்டு போட்டுப்போம். மாங்காயில் இருக்கிற இந்த விதை போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி வேணா பாருங்கள். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கு இப்போது நம்ம வதக்கணும் இல்லையா, தேங்காய், முந்திரி, கசகசா, அது வந்து இப்போ நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் ஆஃப் துண்டு வெள்ளை கட்டி போட்டுக்கோம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.